அப்போஸ்தலர் 2:47 நம்ம பார்த்தோம். வாசிங்க, அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க பார்க்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். இந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல காணப்பட்ட அந்த எழுப்புதல் இருக்குது பாத்தீங்களா? அந்த எழுப்புதலின் நாட்கள்ல 3 காரியம் நடந்தது. என்ன 3 காரியம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை துதித்தார்கள், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். துதியும் ஆராதனையும் உங்கள் வாழ்க்கையில தயவை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆண்டவருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில பெருகுகிறது. அதே நேரத்தில் மனுஷர்கள் காண்கிற மனுஷர்கள் எல்லாரிடத்திலையும் நாம தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த தயவு பெருகுகிற போது உங்க மூலமா ஆண்டவர் லட்சங்களையும் கோடிகளையும் ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் மீது தேவ தயவும் மனிதர் தயவும் பெருகுகிறது. இந்த தயவின் பெருக்கத்தினாலே காண்கிற மனுஷர்கள் எல்லாம் எனக்கு சாதகமாகிறார்கள். நான் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். என்னுடைய வார்த்தையே இறுதி வார்த்தையாயிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அப்படியே கேட்கிறார்கள். ஹல்லேலூயா! என் மூலமாக நூறுகளும் ஆயிரங்களும் லட்சங்களும் கோடிகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த துதி மொழி கேட்க, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்க. ஹல்லேலூயா! ஆகாய விண்மீனாய் நாம் பெருக போகிறோம். ஹல்லேலூயா! உங்கள் குடும்பம் வானத்து நட்சத்திரங்களை போல் பெருகும். உங்களுடைய பொருளாதாரம் அது பெருக்கத்தின் மேல் பெருக்கமாக பெருகும். வர வர விருத்தி அடைவீர்கள், மகா பெரியவர்களாவீர்கள். அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிறோம், தேவ தயவையும் மனிதர் தயவையும் பெற்றிருந்தார்கள். தேவ தயவையோ மனுஷர் தயவையோ எத்தனை பேர் பெறணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு இடத்துல போனா அங்க முன்ன பின்ன தெரியாத கலெக்டர் ஆபீஸ்ல போய் நேரடியா கலெக்டரையே சந்தித்தா உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கணுமா வேண்டாமா? ஒரு எம்எல்ஏவை போய் பார்க்குறீங்க, காரியம் வாய்க்கணுமா வேண்டாமா? ஒரு மினிஸ்டரை போய் பார்க்குறீங்க, காரியம் வாய்க்கணுமா வேண்டாமா? அப்போ நீங்க யாரை பார்த்தாலும், சின்ன ஆள் முதற்கொண்டு பெரிய ஆள் வரையிலோ யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட உங்களுக்கு காரியம் வாய்க்கணும்னா அதுக்கு முதலாவது உங்களுக்கு தேவை தேவ தயவு. இந்த தேவ தயவு மனுஷர் தயவு நமக்கு பெருக வேண்டும். இது துதியினாலும் ஆராதனையினாலும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்கனவே நாம பார்த்து தொடர்ந்து நாம பார்க்கலாம். தேவ தயவையும் மனுஷர் தயவையும் பெறுவது எப்படி? ஹல்லேலூயா! தயவு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. ஒரு புதுசா ஒரு வீடு வாடகைக்கு போலான்னு சொல்லி நீங்க போறீங்க, அங்க போய் வாடகைக்கு கேட்குறீங்க. கேட்குற பக்கமெல்லாம் அவன் என்ன சொல்றான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா மனுஷர் தயவு நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லையா? ஆனா போனதும் நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னதுங்க, அந்த மனுஷர் தயவு நமக்கு இருக்குது. வேலை செய்யற இடத்துல ஆயிரங்களில் சிறந்தோனா நீங்க அவங்களுக்கு தெரியுறீங்கன்னா தேவ தயவு உங்ககிட்ட இருக்குது. ஹல்லேலூயா! அந்த தேவ தயவு உங்களுக்கு பெருகணும்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லி தரப்போற எத்தனை பேர் கடைசி வரையில் கவனிக்க போறீங்க? ஹல்லேலூயா! சரி, ஓகே. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல நாம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 3:3-4. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஹல்லேலூயா! அப்படி நீ பண்ணைனா அதனால் தேவனுடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் தயையும்,
ஹல்லேலூயா. என்ன பெற்றுக்குவீங்க? தயவையும் என்ன பண்றீங்க? நற்புத்தியையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுறத நாம பார்க்கிறோம். சரி, ஓகே. 3ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஹல்லேலூயா. நீ அவைகளை உன் கழுத்துல நெக்லஸ் மாதிரி போட்டுக்கோ. எதை? கிருபையையும் சத்தியத்தையும் உன் கழுத்துல ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி நீ போட்டுக்கோ. போட்டுக்கிட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில நீ எழுதி வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஞானியாகிய சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்பதான் உன் வாழ்க்கையில தேவனுடைய பார்வையில உனக்கு தயவு கிடைக்கும், மனுஷருடைய பார்வையில உனக்கு தயவும் நற்புத்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இந்த கிருபையும் சத்தியமும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள்ல என்னன்னு இருக்குதுன்னா mercy and kindness and truth அப்படின்னு இருக்குதுங்க. அப்படின்னா mercy அப்படின்னா கருணை காட்டுதல். ஹல்லேலூயா. இரக்கம் காட்டுதல். அப்போ நீங்க பார்க்கிற மனுஷங்க கிட்ட எல்லாம் இரக்கம் காட்டுனீங்க அப்படின்னா, கருணை காட்டுனீங்கன்னா, அன்பு காட்டுனீங்க அப்படின்னா, அதே நேரத்தில் அன்பு காட்டுறது மட்டும் இல்லாம சத்தியத்தின்படி நீங்க நடந்தால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால், அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் அது பிரீத்தியாயிருக்கும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஆண்டவருடைய தயவு உங்க வாழ்க்கையில பெருகும், மனுஷர் தயவு உங்க வாழ்க்கையில பெருகும். சரி, ஓகே. இந்த கருணையும் இரக்கமும் அன்பும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில நடக்கிறதும் இதை நாம் செய்கிற போது ஆண்டவருடைய தயவையும் மனுஷர் தயவையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாம நற்புத்தியும் பெறுவாயின்றிருக்கு. அந்த நற்புத்திங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குது அப்படின்னா உனக்கு உயர்வான மதிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கல்யாண வீட்டில் போனா என்ன பண்றாங்க? கழுத்து நிறைய போட்டுட்டு வர்றவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க, நல்ல வேலையில இருக்கிறவங்க, அவங்கள கனம் பண்றாங்க. ஆனா சாதாரணமாய் போகிறவர்களை என்ன பண்றதில்ல? கனம் பண்றதில்ல. வாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க இல்லையா? அப்போ அது மாதிரி போகும் இடமெல்லாம் உங்களுக்கு உயர்வான மதிப்பு இங்க இருக்கிறதுல கிடையாது. ஹல்லேலூயா. இங்க நீங்க போட்டுட்டு போற 100 பவுன் நெக்லஸ், ஆரம், அப்புறம் காசு மாலை இதெல்லாம் போட்டுட்டு போறதுல இல்ல. ஆண்கள் கோட் ஷூட் போட்டுட்டு போறதுல இல்ல. ஆண்கள் வைர மோதிரம் போட்டுட்டு போறதுல உங்களுக்கு உயர்வான மதிப்பு வர்றது கிடையாது. உங்களுடைய உயர்வான மதிப்பு எங்க இருந்து வருது அப்படின்னா நீயே என்ன பண்ற? கருணையையும் இரக்கத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையையும் உன் கழுத்துல நெக்லஸா மாட்டிக்கோ. ஹல்லேலூயா. இத நீங்க போட்டீங்கன்னா பார்க்கிறவன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா கண்ணுக்கு தெரிந்தவனை கனம் பண்ணுகிறானே அந்த கணம் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். அவன் வந்தானா 100 பவுன் என்ன 500 பவுனை போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் விலையேற பெற்ற ஒரு கார்ல வந்து இறங்குனா அவங்களை கனம் பண்றதை விட இரக்கம் பண்ணுகிற உங்களை கனம் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. அன்பு பாராட்டுகிற உங்களை கர்த்தர் கனம் பண்ண வைப்பார். சத்தியத்தில் நடக்கிற உங்களை கனம் பண்ண வைப்பார். அப்படியே ஒரு டிரான்ஸ்பர் நடந்துரும். அவன் மேல போன கண்ணு அப்படியே டக்குன்னு உங்க மேல வந்து கண்களை பதிய வைப்போ. கர்த்தராம் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போ. கர்த்தராம் இயேசுவின் மேல். ஹல்லேலூயா. ஏன் கண்களை பதிய வைப்போம்னு உங்க மேல, இயேசு மேல பதிய வேண்டிய கண்ணு ஏன் உங்க மேல பதியுது அப்படின்னா உங்களை நீங்க கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபரணம் இருக்குது. அந்த அன்பு என்னும் ஆபரணம் அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அந்த இரக்கம் என்னும் ஆபரணம் அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின்படி நடக்கிறீங்களே அந்த நடை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அதனால ஜனங்களுடைய கண்கள்ல கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் மகிமையையும் உயர்வான மதிப்பையும் அவர் உண்டாக்குகிறார். ஜனங்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தயவு இருக்குது பார்த்தீங்களா? அது நீங்க என்ன உள்ள சுமந்துட்டு இருக்கீங்களோ அது மூலமா தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா.
அன்பு பாராட்டுகிறவனுக்கு அன்பு பாராட்டப்படும், இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். இல்லையா? அப்போ நீங்க உங்களுக்குள்ள என்ன சுமந்துட்டு இருக்கீங்களோ அதுதான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு தெய்வீக கணமும் ஒரு டிவைன் ரெக்கக்னிஷனும் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. தெய்வீக அங்கீகரிப்பு உங்களுக்கு உண்டாகுங்க. கர்த்தரே அங்கீகரிக்கிற போது உங்களை புறக்கணிக்கிற மனிதன் யார்? ஹல்லேலூயா. நான் புறக்கணிக்கப்படுறேன் நீங்க சொல்றீங்களா? குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்படுகிறேன், கனவீனப்படுத்தப்படுகிறேன். அதே போல மக்களால் புறக்கணிக்கப்படுகிறேன், கனவீனப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க எந்த புறக்கணிப்பையும் எந்த கனவீனத்தையும் அனுபவிக்க தேவையே இல்லை. நீங்க இந்த சத்தியத்தையும் அன்பையும் அதே நேரத்தில் இரக்கத்தையும் கருணையையும் நீங்க உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு கணமும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. வெளியில தெரியல கத்தையா போட்டிருக்கிறதோ கோட் ஷூட்டோ விலையேற பெற்ற காரோ என்னுடைய மதிப்பு கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நான் கனவானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் கனம் பொருந்தினவனாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய அடையாளம். உலகம் சொல்லுகிற அடையாளம் என்னுடைய அடையாளம் அல்ல. யோசேப்பு ஜெயில தாங்க இருந்தான். ராஜா கிட்டயே அவனுக்கு கனம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அவன் இரக்கம் பாராட்டினான். யாருக்கு? ஜெயில இருந்தவங்களுக்கு இரக்கம் பாராட்டி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். ஹல்லேலூயா. இதுதாங்க ஊழியம், இதுதாங்க எழுப்புதல். உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க அடக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. காத்து ஓவரா காத்து நிறைஞ்சதுன்னா என்ன ஆகுங்க? வெடிச்சிரும். அதே மாதிரி ஓவரா ஒரு டேங்க்ல தண்ணியை நிரப்புனா என்ன ஆகுங்க? ஓவரா நிரப்பும் போது அது வழிந்தோட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் அன்பினால் நிரம்பி வழிகிற பாத்திரம். உங்க பாத்திரம் அபிஷேகத்தினால் மட்டுமல்ல, அன்பின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிற பாத்திரம், இரக்கத்தினால் நிரம்பி வருகிற பாத்திரம், கருணையினால் நிரம்பி வழிகிற பாத்திரம், சத்தியத்தினால் நிரம்பி வழிகிற பாத்திரம். அப்போ இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற போது ஆட்டோமேட்டிக்கா வேதனையில இருக்கிறவங்களை பார்க்கும்போது, பசியோட இருக்கிறவங்களை பார்க்கும்போது இயேசுவுக்கு வந்த மனதுருக்கம் உங்களுக்குள்ளேயும் வருமா வராதா? உங்களுக்குள்ள இருந்தோ அந்த மனதுருக்கம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய கருணையும் அவருடைய சத்தியமும் அவருடைய கிருபையும் எப்படி காலைதோறும் புதிதாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்க அன்பும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இரக்கமும் அது புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கும். புது கிருபைகளால் அவர் எதுக்காக தெரியுங்களா நம்மளை நிரப்புறாரு? சொல்லுங்களேன். எதுக்காக உங்களை புது கிருபைகளால் நிரப்புறாரு? கிருபைங்கிறது என்ன?
அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களின் மேல் பாராட்டுகிற அந்த தயவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தயவு தான். இந்த தயவை எதுக்காக நிரப்புறாரு அப்படின்னா, நீ மற்றவங்க கிட்ட தயவு காட்டுவதற்காக நிரப்புகிறார். ஹல்லேலூயா. தயவு காட்டுகிறதற்காக அவர் புதிய ஆவியினாலே உங்களை நிரப்புகிறார், புது கிருபையினாலே உங்களை நிரப்புகிறார். நீங்க புதிய கிருபையினால் நிரப்பப்படுவதே எதற்காக அப்படின்னா, காலைதோறும் நிரப்பப்பட்டு நாள் முழுவதோ ஒரு எழுப்புதலோடு புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு நீங்க உங்க அன்பை, உங்க கருணையை, உங்க இரக்கத்தை நீங்க காட்டுறீங்களே, நீங்க கொடுக்கறீங்களே, அவங்கள சுகமாக்குறீங்களே, அது அன்புங்க. அவங்கள தேற்றுறீங்களே, அது அன்புங்க. அவங்கள பலப்படுத்துறீங்களே, அது அன்புங்க. அப்போ இதெல்லாம் நீங்க செய்கிற போது உங்க மேல தயவு பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சரி, அப்போ நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்க. சங்கீதம் 85:10 நாம பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் என்ன பண்ணுங்க? ஒண்ணு சந்திக்குங்க. ஹல்லேலூயா. நீங்க கிருபையையும் சத்தியத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. சத்தியம்னா என்னது? ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையையும் கிருபையையும் பிரிக்க முடியாது. ஏன்னா கிருபதா இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபதா இயேசு, வார்த்தைதா இயேசு. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைதா இயேசுங்கிறதுல கிருபதா இயேசு, வார்த்தைதா இயேசு. அப்புறம் எப்படிங்க வார்த்தையையும் கிருபையையும் தனித்தனியாக பிரிக்க முடியும்? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிருபை எழும்புகிற போது உங்களுக்குள்ள இருந்து மற்றவங்களுக்கு தயவு பாராட்டணும் அப்படிங்கிற அந்த எழுப்புதல் எழும்புகிறது. அந்த தயவு பாராட்டணுங்கிற அந்த எண்ணம் எழும்புகிறது. அவங்க கிட்ட இரக்கம் காட்டுறீங்க, அவங்க கிட்ட மனதுருகிறீங்க, அவங்களுக்கு நீங்க உங்க ஆவிக்குரிய விதத்துல நீங்க இயேசுவை போலவே சுகமாக்குறீங்க, விடுதலையாக்குறீங்க, அற்புதம் செய்றீங்க. கூடுமானால் அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க செய்கிற போது அப்போ கிருபை உங்களுக்குள்ளாக எழும்புகிறது. சத்தியத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள். இப்படி நடந்துக்கும் போது இது ரெண்டும் உங்களை விட்டு வெளியில போகும்போது அந்த சந்திக்கக்கூடிய மனுஷனுக்கு நீதி உண்டாகிறது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு நீதி கடந்து வருகிறது. அவன் வாழ்க்கையில ரட்சிப்பு கடந்து வந்து அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் விலகி அவனுக்கு நீதி உண்டாகிறது. அவனுடைய வாழ்க்கையின் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கட்டா விழுங்க, கட்டா விழுங்க, கட்டா விழுங்க. இது விசுவாசி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அல்ல. ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க, எனக்கு அற்புதம் பண்ணுங்க. இது விசுவாசி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அல்ல. விசுவாசியே அற்புதம் செய்வதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகத்தான் உனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. காலைதோறும் ஒரு புது கிருபை உன்னை நிரப்புகிறது. காலைதோறும் ஒரு எழுப்புதலின் ஆவி உன்னை நிரப்புகிறது. காலைதோறும் உனக்குள் ஒரு தயவு எழும்புகிறது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மற்றவர்கள் இடத்துல போய் அற்புதத்தை கட்டவிழ்க்கிறவர்களாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னையில இருந்து நீங்க அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியர்களாக எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. அற்புத அடையாளம். நீங்க கையை தூக்குனீங்கன்னா அற்புதம். ஹல்லேலூயா. நீங்க தொட்டா சுகம், நீங்க பார்த்தா விடுதலை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தொட்டா சுகம், நீங்க பார்த்தா விடுதலை, நீங்க நடந்தா ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தெருவுக்குள்ள நீங்க நடக்கிறதே ஆசீர்வாதங்க. உங்களால விசுவாசிக்க முடியுதா? நீங்களே உடஞ்சி போன உள்ளத்தோட இருந்தீங்கன்னா எப்படி அது தெரியும்? நீங்க தெருவில் நடந்தாவே என்னதுங்க, அது ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் தெருவில் நடந்தாவே அது ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரர் பாம்பேல வந்து இறங்குறாரு. ஃப்ளைட்ல
ஃப்ளைட்டில் இறங்கி அங்கிருந்து அவர் அப்படியே நடந்து போறாரு. ஆவியானவர் அவர் நடக்க 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 ஆண்டவர் பேசுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, நீ இப்போ நான் உனக்கு சொல்ற தெரு வழியா எல்லாம் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, பாம்பேல அந்த இதை விட்டு இறங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில போய் அங்க தெருவுல நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் தெருவுல நடக்கும்போது அந்த தெருவுல ரொம்ப சாதாரணமான எளிமையான ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்க நிறைய ஒதுக்கப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. வியாதியோட இருக்கிறாங்க, கட்டுக்களோட இருக்கிறாங்க, ஏராளமான அசுத்தாவி பிடிச்சவங்க இருக்கிறாங்க. இப்போ அவர் போறாருங்க. அவர் நடந்து போகும்போதே என்ன நடக்குது, வாங்க எந்திரிச்சு முன்னாடி வாங்க, உங்களுக்கு இப்போ விடுதலை வருது. அவங்க நடந்து போகும்போதே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க யாரெல்லாம் என்னென்ன வியாதியோட இருந்தாங்களோ, எந்திரிச்சு வாங்க சீக்கிரம், நேரம் ஆகுது எனக்கு. யாரெல்லாம் வியாதியோட இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலகீனத்தோட இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அசுத்த ஆவி பிடிச்சவங்களா இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இவர் நடக்கிறாரு. நடக்கும்போது இவருக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் நடக்க 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 அவர் நடக்கிற போது அந்த அபிஷேகம், அந்த வல்லமை என்ன ஆகுது, அவர் தொடக்கூட இல்லை. அவர் பாட்டுக்கு என்ன பண்றாருன்னா இப்படி நடந்து போறாரு. இப்படி நடந்து போகும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவ பிரசன்னம் அவங்களுக்குள்ள கடந்து போகுது. அந்த மனுஷங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தேவ பிரசன்னம் இறங்குது. அந்த தேவ பிரசன்னம், புரியுதா நான் சொல்றது, அந்த தேவ பிரசன்னம் இறங்குது. அந்த தேவ பிரசன்னம் இறங்க 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 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வீதியில இருந்தவங்க எத்தனை பேரு, அந்த குஷ்டரோகிகளோ, அங்க இருந்த வியாதிக்காரங்களும், பலவீனமா இருந்தவங்களும், நூத்துக்கணக்கான அசுத்தாவி பிடிச்சவங்களா இருந்தவங்களும், இவர் நடக்கும் போதே அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் விலகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி விலகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்த ஆவி விலகி ஓட ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதிய வெளியேறுது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த அசுத்த வல்லமை விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பூரணமான விடுதலை உண்டாகிறது. இங்க நாங்க எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம், கிருபை நிறைந்தவர்கள் இருக்கிறோம். இங்க எல்லாரும் தயவை பெற்றவர்கள் இருக்கிறோம். அந்த தயவு, அந்த மேனிஃபெஸ்டட் glory of God இப்பொழுது உங்க மேல இறங்கி வருகிறது. அசுத்த ஆவியே இந்த சரீரத்துல உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. லூஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது, விலகுகிறது. இந்த ஏப்பம் இனி வர்றது கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஏப்பம் இனி வராது. லூஸ், இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. பூரண விடுதலையை நான் கட்டவிழ்கிறேன். டச் ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே விலகுகிறது, இப்பொழுதே விலகுகிறது, இப்பொழுதே விலகுகிறது. இனி இந்த மகளை தொடாதே. இயேசுவின் நாமத்தினால் இனி இந்த மகளை தொடாதே. ஹல்லேலூயா. பூரண விடுதலை. ஹல்லேலூயா. அப்படியே அவர் நடந்து போறாரு. நடந்து போக போக விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் ஆடி பாடி மகிழ்வேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன். தினமாடி துடிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன்
விடுதலை 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 விடுதலை, எல்லாருக்குள்ளேயும் விடுதலை, எல்லாருக்குள்ளேயும் சரவணனுக்குள்ள விடுதலை, ராஜாவுக்குள்ள விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, பூபதிக்குள்ள விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, பிரசாந்துக்குள்ள விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, வாலிப பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, காவேரி அம்மாவுக்குள்ள விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, எல்லாருக்குள்ளேயும் விடுதலை, எல்லாருக்குள்ளேயும் விடுதலை, எல்லாருக்குள்ளேயும் விடுதலை. டச் ஹோலி ஸ்பிரிட், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். லோஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். விடுதலை 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 விடுதலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் இங்கே இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள சத்தியம் இருக்குது? எத்தனை பேருக்குள்ள கிருபை இருக்குது? நான் உங்களுக்குள்ள இத்தனை வருஷத்துல விதைச்ச சத்தியத்துக்கு நீங்க 1000 மடங்கு விளைச்சலை கொடுக்கிறீர்கள். அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நமக்குள்ள ஏற்கனவே இருக்குது. நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன இருக்குதுங்க, நமக்குள்ள அந்த சத்தியமும் கிருபையும் ஒண்ணு சந்திக்குது. நான் அதை வெளியே அனுப்புறேன். காலையில எழுந்து அந்த சத்தியத்தினாலையும் கிருபையினாலையும் நிரம்பிட்டு நான் போறேன், வெளியில போகும்போது, நீங்க வெளியில போறீங்க, வெளியில போகும்போது நீங்க தெருவுல நடந்தாவே அது தெருவுக்கே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அமெரிக்காவில இருந்து ஒரு ஊழியக்காரர் வருவாராம். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பிரதர் எனக்கு சொன்னாரு, குன்னூர்ல வந்து அவர் ஊழியம் செய்யறதுக்கு வருவாராம். பல பகுதிகளுக்கு இந்தியாவுக்கு போவாரு. குன்னூர்ல போய் ஊழியம் செய்யறதுக்கு போயிட்டு அவர் அப்படியே ரோட்ல நடப்பாராம். ராத்திரி நேரத்துல ஒரு 7 மணி அந்த மாதிரி நடப்பாராம். நடந்து ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்பாராம். ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியோட பேரு, அந்த பேரு, சகோதரனுடைய பேரு, அந்த பேரை சொல்லுவாராம். அவங்க வேற வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்கள பேரை சொல்லி அவர் கூப்பிடுவாரா, ராமசாமி அப்படின்னு கூப்பிடுவாராம். ராமசாமி, உனக்கு தோள்பட்டை இறங்கி இருக்குது, அந்த தோள்பட்டையை இப்பொழுது இயேசு குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லுவாராமா. ஹல்லேலூயா. ராமாயி பாட்டி, நீ கட்டில்ல படுத்துட்டு இருக்கிற, இப்போ நீ எழுந்து நடக்கிற அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி சொன்னதும் அந்த பாட்டி கட்டில விட்டு துள்ளி குதிச்சு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருமா. ஹல்லேலூயா. இது ஊழியக்காரர்களுக்காக கொடுக்கப்பட்ட பைபிள் அல்ல, இது உனக்காக கொடுக்கப்பட்ட பைபிள். ஹல்லேலூயா. இது உனக்காக கொடுக்கப்பட்ட கிருபை, இது உனக்காக கொடுக்கப்பட்ட தேவ தயவு, உனக்காக கொடுக்கப்பட்ட சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னால் முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னால் முடியும். பாருங்களேன், உங்க வார்த்தைக்கு, உங்க வாழ்க்கைக்கு தேவையானதையோ நீங்க செய்துக்க முடியும். இரக்கம் பாராட்டுங்க. ஹல்லேலூயா. சுத்திலும் கண்ணை திறந்து பார். ஹல்லேலூயா. சொன்னாரு, உனக்கு முன்னாடி நீ கண்ணை திறந்து பாரு, வயல்கள் ஏராளமாக விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னார். அறுவடை மிகுதி, அறுப்புக்கு ஆட்கள் தான் கம்மியாக இருக்கிறாங்க, அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி நீங்கள் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு இயேசு பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு. ஹல்லேலூயா. இயேசு பரமேறி போனதுக்கு முன்னாடி சொன்னாரு. இப்போ ஆண்டவரே ஆட்களை அனுப்பும் கிடையாது. இதோ ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நான் போகிறேன் ஆண்டவரே, உம் நாமத்தை சுமந்து கொண்டு நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் ஏக்கத்தோடு இருக்கிறார். வாலிப பிள்ளைங்க, வாலிபத்தில் வருகிற இச்சை மோகங்களுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. பெரியவங்க கவலைகளுக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. இது பிசாசின் தந்திரம். ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? என்னுடைய வேலையாய் போவதற்கு நான் யாரை அனுப்புவேன்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே, உம் நாமத்தை சுமந்து கொண்டு நான் போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்காக போக தயாராக இருக்கீங்க? இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். ஹல்லேலூயா. போக துணிந்தேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அர்ப்பணித்து பாடுங்க. பாருங்க. போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கே நான்
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். முன்னா உலகமே பின்னே, சிலுவாயே முன்னே உலகமே பின்னே, முன்னே உலகமே பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. கலைசெல்வி, நீங்க சுகமாயிட்டீங்க. என்ன ஆயிட்டீங்க? சுகமாயிட்டீங்க. உங்களுடைய பிரச்சனை இனி கிடையாது. உங்களுக்கு அசுத்தாவி தொந்தரவு கிடையாது. ஹல்லேலூயா. பூரணமா விடுதலையாகி இருக்கீங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, கிருபையும் சத்தியமும் என்ன செய்யுது? ஒண்ணு சந்திக்குது. ஹல்லேலூயா. இயேசுவும் தான் ஒண்ணு சந்திக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். என்ன பண்ணுங்க? நீதியும் சமாதானமும். உங்க வாழ்க்கையிலையும் நீதி வரும், உங்க வாழ்க்கையிலையும் சமாதானம் வரும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுக்கிறவர்கள். உங்க வாழ்க்கையில பாத்திரம் நிரம்பி வழியுது. இந்த பாத்திரம் சமாதானத்தினால நிரம்பி வழியுது, நீதியினால நிரம்பி வழியுது. என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு சத்தியம் தெரியும். நான் அவருடைய தயவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது, நான் இயேசுவை போல் இருக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன், வல்லமையை பயன்படுத்துகிறேன், என்னை நானே விடுதலையாக்கிக் கொள்ளுகிறேன். அதே நேரத்தில் உலகத்திற்குள் நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. தெரு தெருவாய் போகிறேன். நான் இருக்கிற வீதிக்கு நான் ஆசீர்வாதம், நான் இருக்கிற பட்டணத்திற்கு நான் ஆசீர்வாதம், நான் இருக்கிற ஏரியாவுக்கு நான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் போகிறேன். ஹல்லேலூயா. நான் போய் என்ன செய்யறேன் அப்படின்னா, அந்த சமாதானத்தையும் நீதியையும் அப்படியே அவங்க வாழ்க்கையில நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அநேகரை நீங்கள் சமாதானத்திற்குட்படுத்துகிறவர்கள், நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் நீதிக்கு உட்படுத்துகிறேன், சமாதானத்திற்குள் நடத்துகிறேன். நீங்க இந்த கிருபையையும் சத்தியத்தையும் உங்க இருதயமாகிய பலகையில எழுதி வச்சீங்கன்னா ரிசல்ட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனம் உண்டாகிறது, அதே நேரத்தில் உயர்வும் மதிப்பும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரோட பார்வையில, மனுஷருடைய பார்வையில் உங்களுக்கு தயவு வேணுமா, நற்புத்தி வேணுமா, இந்நேரம் வரையில் கேட்டதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்படி தயவு கிடைக்கிற போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்குது, நன்மைகள் பெருக ஆரம்பிக்குது. எஸ்தரின் புத்தகம் 2:17 நம்ம பார்க்குறோம், ராஜா என்ன பண்ணுறான்? சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஹல்லேலூயா. சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயை கிடைத்தது. அவள் மேல் அவன் பட்சமாயிருந்தான். ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்தான். அவளை வஸ்தியின் ஸ்தானத்துல பட்டத்து ராணியாக்குகிறான். ஹல்லேலூயா. சரி, இந்த எஸ்தரை அவளை என்ன பண்ணுறான்? அந்த புறஜாதி ராஜா அகாஸ்வேரு என்ன செய்கிறான்? அவளை ஒரு ராணியாக நியமிக்கிறாங்க. அந்த ராணியா, அவள் அநாத பொண்ணு, சித்தப்பன் தான் வளர்க்குறான். அந்த அநாத பொண்ணுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது பாருங்க. எப்படிப்பட்ட பாக்கியம்! அவள் அநாத பொண்ணாக இருந்ததுக்கு அந்த தேசத்தில் எப்படி தான் இருந்திருக்கணுங்க? சாதாரண ஏழையாக இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவள் எப்படி இருக்கிறாங்க? அவள் அங்கே அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறாள். அரண்மனை அவ ராஜாவுடைய கண்கள்ல எல்லா பெண்களுக்கு மத்தியில அவளுக்கு கனம் உண்டாகிறது, அன்பு உண்டாகிறது. அப்ப அவன் தயவு காட்ட ஆரம்பித்தான். இதெல்லாம் ஏன் நடந்தது? அவளை ராஜாத்தி ஆக்குகிறான். அவ தலையில கிரீடத்தை வச்சு ராஜாத்தி ஆக்குகிறான். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, எஸ்தர் சத்தியத்தின்படி நடக்கிறவள். தூங்கிட்டீங்களா? எஸ்தர் எப்படிப்பட்டவா? சத்தியத்தின்படி நடக்கிறவள்.
அதே நேரத்துல அவ இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் கருணையும் உள்ளவளாயிருந்தாள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு என் மூலமாகத்தான்கிறத அறிந்தவளாயிருந்தாள். அதுக்காக முயற்சி செய்தா. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ராஜ சமூகத்தில் பிரவேசித்து அவ பேச ஆரம்பிக்கிறா. அவ பேசுகிற போதுதான் ஆமானுடைய தந்திரங்களெல்லாம் அவமாய் போய் என்ன ஆச்சுங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கொன்னரணுங்கிற அந்த சட்டம் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்க 120 நாடுகளில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை ஒரே ஒரு கருணையுள்ள இரக்கமுள்ள நற்புத்தியுள்ள அன்புள்ள வசனத்தை வாசிக்கிற ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு பொம்பளைனால என்ன பண்ண முடிஞ்சதுங்க? 128 நாடுகள்ல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த எஸ்தருக்கு இருந்த கணத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு எஸ்தர்களாகிய உங்களுக்கு அதிக கணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவள், அதற்காகவே அவ தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, எதுக்காக அழைத்திருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு உங்கள் மூலமாக ரட்சிப்பை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். இதுதாங்க எழுப்புதல். எழுப்புதல்ங்கிறது ஏதோ ஒரு மேல் வீட்டறையில இறங்கி வந்துச்சே ஒரு அக்கினிமயமான நாவுகள், அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை பேசுகிற பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்க, ஜனங்களை சந்தியுங்கள், சுகமாக்குங்கள், விடுதலையாக்குங்கள், ஆசீர்வதியுங்கள். அதனாலதான் மிஷனரிமார்கள் இந்த தேசத்துக்கு வந்தப்போ படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு படிப்பை கொடுத்தாங்க. வியாதிக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸை கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்னதுங்க, அவங்களுக்கு சுத்தம் இல்லை, சுத்தத்தை கொடுத்தாங்க. சாப்பாடு இல்லை, சாப்பாட்டை கொடுத்தாங்க. இது வெளிப்பிரகாரமான இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தா பத்தாது. இவங்களுக்கு முக்கியமான தேவை என்னன்னா, இவங்களுடைய ஆவிக்கு ஒரு மறுபிறப்பு வேண்டும், இவங்களுடைய ஆவிக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். சரீர ரட்சிப்பை கொடுத்தாச்சு, அறிவின் ரட்சிப்பை கொடுத்தாச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் இந்த ரட்சிப்பை கொடுத்தாச்சு. ஆனா இந்த ரட்சிப்பை கொடுத்தா மட்டும் போதாது, இவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு கடந்து வர வேண்டும். இதுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு மிஷனரிமார்கள் அவங்க ஆயத்தமாய் இருந்தார்கள். அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. மிஷனரிகளுக்குள் இருந்த அந்த அன்பின் எழுப்புதல் இன்றைக்கு உங்களுக்குள் கடந்து வருவதாக, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில நிறைய போறோம். தேங்க்யூலா. பிடிப்போம், ஆரவார தொடியோடே காணானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி, நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் வழங்க பிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ. அல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அவைகளை உங்க இருதயத்துல நீங்க பூண்டு கொள்ளுங்க. உங்க இருதயமாகிய பலகையில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். கிருபையிலும் சத்தியத்திலையும் நடவுங்கள், கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் தயையும் நற்புத்தியும் உங்களுக்கான உயர்ந்த மதிப்பும் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த எழுப்புதலோடு எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, இந்த அன்பின் எழுப்புதலோடு, இந்த வசன எழுப்புதலோடு, இந்த கருணை காட்டுகிற இரக்கம் பாராட்டுகிற அந்த எழுப்புதலோடு நீங்கள் செயல்படுகிற போது உங்களுக்கு தயவு பெருகுகிறது, கனம் பெருகுகிறது, நன்மதிப்பு உண்டாகிறது, உயர்வு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தயவு சூழ்ந்து கொள்ளுவதாக, தயவு சூழ்ந்து கொள்ளுவதாக, தயவினால் நிரப்பப்படுவார்களாக. உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு எல்லாரும் நான் சொல்ல சொல்ல அப்படியே ஆமேன் சொல்லுங்க. உதிக்கிற உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதாக. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்புவதாக. ஜாதிகளின் பலத்த சேடை உன்னிடத்தில் வருவதாக. ஏராளமான வாகனங்கள் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுக்கு சொந்தமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சபைக்கு ஏராளமான வாகனங்கள் சொந்தமாவதாக. பொன் பெருகுவதாக. சபையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் பொன் பெருகுவதாக, வெள்ளி பெருகுவதாக, விலையேற பெற்றவைகள் உங்களிடத்தில் வருவதாக, பணம் உங்களிடத்தில் வருவதாக, செழிப்பு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆத்துமாக்கள் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஏதோ நாம ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி சொல்றோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இன்றைக்கிலிருந்து உங்க வாழ்க்கையில நடக்கிறது. செழிப்பு உன்னிடத்தில் வருகிறது, ஆத்துமாக்கள் உன்னிடத்தில் சேர்க்கப்படுகிறது. உன்னால கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்படுகிறது. செழிப்பு உனக்காக ஏற்கனவே காத்திருக்கிறது. மனுஷர் அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழத்தக்க விதத்துல கொண்டு வந்து போடுகிறார்கள். பூமியின் ராஜாக்கள் உன்னை சேவிக்கிறார்கள். உன் மதில்கள் கட்டப்படுகிறது, உன் வீடு கட்டப்படுகிறது, உன் குடும்பம் கட்டப்படுகிறது, உன் வாழ்க்கை கட்டப்படுகிறது, உன் வேலை கட்டப்படுகிறது, உன் பிசினஸ் கட்டப்படுகிறது. உன்னை ஒதுக்கினவர்கள் உன்னிடத்தில் ஓடி வருகிறார்கள். உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் கால்களில் விழுகிறார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். உன்னை சீயோன் என்று சொல்லுவார்கள். நீ நித்திய மாட்சிமையாயிருப்பாய். தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாயிருப்பாய். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பாய். ராஜாக்களின் செல்வத்தை அனுபவிப்பாய். கர்த்தர் உனக்கு இரட்சகராயிருப்பார். சத்தத்தை காணோம். அவர் உனக்கு மீட்பராயிருப்பார். உன் பழையவைகள் எல்லாம் புதியதாகும், விடையேறப்பட்டவைகளாகும். புதிதாகிறது, சகலமும் புதிதாகிறது.
பழையவைகள் எல்லாம் புதிதாகிறது, வெளியேறப்பட்டவைகளாகிறது. சமாதானம் பெருகுகிறது, நீதி விளைச்சலை கொடுக்கிறது. அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே கொடுமை உன் எல்லைகளில் கிடையாது. உன் மதில்கள் ரட்சிப்பு என்று சொல்லப்படும். உன் வாசல்களில் துதி காணப்படும். அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கையில இருள் இல்லை. கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. நீ 1000 மடங்கு பெருகுவாய், பலத்த ஜாதியாவாய். கர்த்தர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பார். இதுவே ஏற்ற காலம், இதுவே ஏற்ற காலம். இன்றைக்கே ரட்சண்யனா. நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னிடத்தில் நீர் ஒப்பு கொடுத்த உம்முடைய தூதை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நான் போட்டிருக்கிறேன். அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் ஓடட்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்கட்டும், சத்தியத்தை தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் விதைங்க. மாதம் தோறும் அது சிறிய காணிக்கையோ பெரிய காணிக்கையோ தவறாமல் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒரு பிளட்ஜ் பண்ணிட்டு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து பெருகப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.